கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். தேவன் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு காணிக்கை அல்ல, பலிகள் அல்ல, ஏன் ஊழியங்கள் கூட அல்ல. வேதம் சொல்கிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. நம் கர்த்தர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும், துதிக்கும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், எதையாவது கேட்கும் பொழுது உண்மையாக தான் கேட்குறோமா? உண்மையாக அன்போடு கேட்குறோமா? இல்லை கர்த்தர் எதாவது கொடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு எக்ஸ்பெக்டேஷனோட கேட்குறோமா? தெரியாது. எபேசு சபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், நல்லது தான். ஆனால் நாம் அந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோமா? அவர்களே அன்பு கூறுகிறோமா? இந்த உலகம் ஒரு அன்பற்ற உலகம். அன்பு இருக்கிறது, சுயநலமான அன்பு, தேவைக்கேற்ப அன்பு, சூழ்நிலைக்கேற்ற அன்பு, இப்படி ஒரு உண்மையான அன்பு இல்லாத ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் ஆண்டவர் பாவியான ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, த கிரேட் லவ் ஷி ஹஸ் ஷோன். மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவன் ரொம்ப நேசிக்கிறான், சாதாரணமாக இல்லை, ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவியான ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசேயன் ஒருவர் இருந்தார். அந்த பரிசேயர் இயேசுவை தன் வீட்டுக்கு விருந்திற்கு அழைக்கிறார். இந்த விஷயம் பாவியான இந்த ஸ்திரீக்கு தெரிந்து இருக்கிறது. உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம், ஒரு பரிமள தைலம், ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த பரிசேயர் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அந்த லூக்கா விசேஷம் 38ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோட பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அங்கே பாதத்து அருகே இருக்கிறாங்க. ஜீசஸை ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ணல, அவங்க இயேசுவை பார்க்கவில்லை, பார்க்க துணியவில்லை. பாதத்தின் அருகே நின்று பின்னாக என்ன பண்ணுறாங்களா, அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அவங்க அழுது இருப்பாங்க? இயேசுவை பார்த்தா சந்தோஷம் தானே வரும், எப்படி அழுகை வரும்? ஏன் அழுறாங்க? ஏன்னா முதல் வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சாங்க, அதனால் ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் நீ இந்த பாவம் செய்தாய் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே, அன்புள்ள முகத்தை பார்த்த உடனே, அவரோட அந்த பொன்னை போன்ற முகத்தை பார்த்த உடனே அவங்க குத்தப்படுகிறார்கள், இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். அவங்க உடனே அழ ஆரம்பிச்சு விட்டாங்க. சார், ரொம்ப நாள் பொறுத்து நம்ம சந்திக்கும் போது அவங்கள பார்த்து நம்ம கட்டி பிடித்து முத்தமிடுவோம், அழுவோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்போம், உங்களை பிரிஞ்சிருந்தோன்னு சொல்லுவோம், நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். இயேசு எதுவுமே சொல்லலை அவங்கள. ஆனால் அவர்கள் பாதத்தின் அருகே பின்னாங்க நின்று அழுது கொண்டிருந்தார்கள். நம்ம கூட அழறோம், தேவைக்காக அழவோம், யாராவது எதனா சொன்னால் நம்மளுக்கு அழுகையாக வரும். ஆனால் இயேசுவின் அன்பை நினைத்து அழறமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப 0% தான். ஆனால் இந்தம்மா எதுக்காக இயேசுவின் பாதத்தை நின்று தான் செய்த ஏதோ ஒரு தவறை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வருகிறீர்களா? வேதம் சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். உங்கள் அழுகைக்கு யாரோ காரணமாக இருக்கிறார்களா? உங்கள் புலம்பலுக்கு யாரோ காரணமாக இருக்கிறார்களா? யாரோ ஒருவர் விசலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களா? யாரோ ஒருவர் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களா? இந்த கண்ணீரில் இருந்து, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இதை எப்படி மறப்பேன் என்று சில காரியங்களை குறித்து, உங்கள் மகளை குறித்தோ மகனை குறித்தோ உங்களுடைய மற்ற குடும்பத்தை குறித்தோ நீங்கள் அழுகையோடு காணப்பட்டா, இந்த ஸ்திரீ கூட பாருங்க, அழுதாங்க, தனியாக அழலங்க, இயேசுவின் பாதத்தில் அருகில் அமர்ந்து அவருக்கு பின்னாக நின்று அழுதார்கள். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உங்கள் கதவண்டை இந்த வேளையில வந்திருக்கிறார். ஆம், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர். இந்த அம்மா அழுது கொண்டே இருக்கிறார்கள். ரெண்டாவது ஒரு செய்கை செய்கிறாங்க, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்கள்
பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் வரவேற்காத ஒரு பட்சத்தில் இந்த ஸ்திரீயே அந்த பரிசேயன் வீட்டுக்கு சென்று இந்த ஸ்திரீயே தன் கைகளிலே பரிமள தைலத்தை கொண்டு சென்று அந்த இயேசுவின் பாதத்தில் அதை உடைத்து அதை ஊற்றி அவங்க கண்ணீரினால இயேசுவின் பாதங்களை கழுவி தன் தலை மறியினால அவங்க துடைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணீர் ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கப் போகிறார். எந்த ஒரு காரியம் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு அழுகை வருகிறதோ அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுகிறவராய் இன்று உங்கள் குடும்பத்தில், உங்கள் கூடாரத்தில், உங்களுக்குள்ள பெர்க்மன் செய்ய பாடுவார் பார்த்தீங்களா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை அப்பா இப்பொழுது என்னுடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் தாங்க ஆண்டவரை. இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, எத்தனை பேர் கண்ணீரோடு வியாதி நிமித்தம், உபத்திர நிமித்தம், இழப்புகள் நிமித்தம், கணவருடைய சில தவறான பழக்க வழக்கங்கள் நிமித்தம், பிள்ளைகளுடைய சில குணங்களின் நிமித்தம் எத்தனை சகோதரர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த சகோதரி அழுதால் ஆனால் சரியான ஒரு நபரிடத்துல, சரியான இடத்துல அவரோட பாதத்தில் அமர்ந்து அழுது அந்த அனுபவத்தில் இந்த அம்மா கடந்து வராங்க. இன்றைக்கு நீங்க கூட உங்களுக்கு ஒரு மறைவிடம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கேடகம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு துருகம் இருக்கிறது. அது கர்த்தருடைய பாதப்படிகள் தான். தன் கண்ணீரை அந்த பாவியாகிய ஸ்திரீ கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றினாலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்வதற்கு ஒரு வழிகளும் வாசல்களும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தன் தலை மயிரினாலே அதை துடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் அவரோட பாதத்தை முத்தம் செய்தார்கள். முத்தம் என்பது ஆழமான அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. இல்லை, ஒரு குழந்தை இருக்கிற, ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை, இல்லை ஒரு குட்டி ஒரு பிள்ளை இருக்கிறது, அதை பார்த்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம அதை கிள்ளி என்ன பண்ணுவோம், முத்தம் கொடுப்போம். இல்லை அதை தூக்கி கொஞ்சம் என்ன பண்ணுவோம், முத்தம் கொடுப்போம். ஏன்னா அது அன்பின் வெளிப்பாடு. நான் சொல்லுகிற முத்தம் யூதாஸின் முத்தம் அல்ல. யூதாஸ் என்ன செஞ்சாரு, ஆவியானவரை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறார். அப்சலோம் கூட ஜனங்களை வஞ்சிப்பதற்கு முத்தமிடுகிறார். இந்த முத்தம் ஆழமான அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கும் நமக்குமான உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம யாரை முத்தமிடுவோம், உரிமையானவர்களை, ரொம்ப நம்ம பிடித்தவங்களை, நம்ம பிடித்த ஒரு குழந்தைய யூதாஸ் ஒரு முத்தமிட்டார். அது கர்த்தரை காட்டி கொடுப்பதற்காக, அந்த வெள்ளிக்காசுக்காக, 30 வெள்ளிக்காசுக்காக அந்த யூதாஸ் கர்த்தரை காட்டி கொடுத்தார். அந்த முத்தம் அல்ல, இவள் கர்த்தருடைய பாதத்தில் தன் பாவங்களை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு, ஓ இவர் என்னில் மிகவும் அன்பு கூறுகிற தேவன், இவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவன் என்று அவருடைய பாதங்களை முத்தமிடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, அவள் அவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றினாலாம். இந்த பரிமள தைலம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, அது இயேசுவின் நாமத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அழகான ஒரு பாடல் உண்டு, பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற துதிக்கிற அந்த கர்த்தர் அவர்தான் இயேசு. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமான அன்பினால, ஆழமான அன்பினால தன் ஜீவனையே கர்த்தர் கொடுத்தார் இல்லையா, சிலுவையில கொடுத்தார் இல்லையா, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரே. அந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கலக்கங்கள் மாறும், கண்ணீர் மாறும். இந்த உலகத்துல 39 வியாதிகளுக்கு இன்னும் கூட மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஏறக்குறைய அவரை 39 அடிகள் அடித்தார்கள். அந்த ஸ்ட்ரைப்ஸ், அவருடைய அடிகள் அடித்தார்களே, அந்த முதுகில் இருந்து சங்கீதக்காரன் சொல்லுவார், உழுகிறவர்கள் தங்கள் படைசால்களை நீளமாக்கி என் முதுகின் மேலே விழுதார்கள். அப்படின்னா அந்த இயேசுவின் முதுகு எப்படி இருந்ததா, அந்த வாரினால அந்த அடித்து 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 அந்த சதைகள் பிக்கப்பட்டிருந்ததா. ஒருவேளை இன்றைக்கு வியாதியினால நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். மருத்துவமனைகளில் இருந்து எத்தனை பேர் நீங்க போன் பண்றீங்க, இதை கேட்டுக்கொண்டுகிற உங்களுடைய படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வியாதி, உங்களுடைய வலிகள், எனக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது, இத்தனை லட்சங்கள் கேட்கிறார்கள், கர்த்தர்
முதல் சுகத்தை தடுத்து நான் சாட்சியா நிற்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அன்பு சகோதரி, கர்த்தர் இப்பொழுது உங்களோட படுக்கையை மாற்றி போட வல்லமையா இருக்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த பரிமள தைலம் இயேசுவின் ரத்தத்துக்கும் இயேசுவின் வாசனைக்கும் அடையாளமா இருக்கிறது. அந்த அழகான ஒரு பாடல் உண்டு, என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் நேசர் மருதோண்டி பூங்கத்து, நான் அவரில் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே. இந்த பரிமள தைலம் வாசனை குறிப்பிடுகிறது. ஒரு அழகான வாசனை. பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பங்கள் எப்படி வாசனையாய் தோன்றுகிறதோ, அந்த காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி எப்படி வாசனையாய் தோன்றுகிறதோ, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? நீங்க மற்றவங்களுக்கு பரிமள தைலமா இருக்கிறீங்களா? இல்லை நீங்க யாருக்கோ பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறாங்களா? யாருடைய குடும்ப பிரச்சனைக்கு நீங்க காரணமா? யாருடைய மன உளைச்சலுக்கு நீங்க காரணமா? யாருடைய துக்கத்துக்கு நீங்க காரணமா? நீ யோசித்து பாருங்களேன். ஆண்டவன் நேசிக்கிறார், அவர் அன்பாக தான் இருக்கிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், வரங்களையும் வல்லமைகளையும் தருகிறார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து இருக்கிறார். ஆனா மற்றோட கண்ணீருக்கோ மற்றோட துக்கத்திற்கோ நான் காரணமாய் இருக்கிறேனா? ஒருவரை யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே, இந்த பலவீனத்தை விடுதலை தாரும் ஆண்டவரே. நோய்கள் மாத்திரம் இல்லைங்க, வேதனை மாத்திரம் இல்லைங்க, நம்ம அநேகருக்கு சாட்சியா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யாருடைய கண்ணீருக்கோ யாருடைய துக்கத்துக்கோ நம்ம காரணமா இருந்து விடவே கூடாதுங்க. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அறிந்தும் அறியாமலும் நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த பாவியாக ஸ்திரீ வந்தாங்க, தன் பாவத்தை அறிக்கையில கண்ணீரெல்லாம் என்ன பண்ணாங்களாம், அவனோட பாதத்தை நனைத்தார்களாம். அவங்க கொஞ்ச நேரத்தை என்ன பண்ணாங்க, தன் தலை மயிரினால அந்த பாதங்களை எல்லாம் துடைக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றை மாற்றுகிறவர், இயற்கை சூழல்களை மாற்றுகிறவர், இயற்கைக்கு மேலாக அசைவாடுகிறவர், காற்றையும் கடலையும் அதற்றினவர். யோசுவாவின் சொல் கேட்டு சூரியனையும் சந்திரனையும் கிவியின் மேலும் ஆயம் நிற்க செய்தவர். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் இந்த நாளில உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத, அவருக்கு சித்தமில்லாத ஏதோ ஒரு காரியம் அது தடையை உண்டாக்குமானா, தாவீது சொல்வாரே, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு பிடிக்காத வேதனையான ஏதோ ஒரு வழி எனக்குள் இருந்தா, ஏதோ ஒரு பலவீனம் எனக்குள் இருந்தா இப்பொழுதே விடுதலை தாரும். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். அருமையான அம்மா, எந்த ஒரு பலவீனம் எதை விட முடியல, யார்கிட்ட வைராக்கியமா இருக்கிறீங்க, யார்கிட்ட கோபமா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உங்களுக்குமான உறவை ஏதோ ஒரு தடுப்பு சுவர் தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் இந்த நாளில அந்த பாவியான் அழுதாங்களே, அவங்க இருதயம் குத்தப்பட்டாங்க, அவங்க பாவின்னு உணர்ந்தாங்க, அவங்க அழுதாங்க. நம்ம அழுகைக்கு நம்ம தேவைக்கு அழுறங்க, அந்த அழலங்க. கர்த்தருக்காக நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்களேன், அந்த கண்ணீருக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை பரிமள தைலமாய் மாற்றுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எந்த பிள்ளைக்காக, எந்த மகனுக்காக, எந்த மகளுக்காக போராடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஒரு பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தால் அவன் நிமித்தமாக முழு பட்டணமுமே ஆசீர்வாதமா இருக்கும். அம்மா ஜெபிக்கிற நீங்க, ஐயா ஜெபிக்கிற நீங்க, ஒருவேளை தம்பி நீங்க சொல்லலாம், எங்க குடும்பத்துல யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, யாரும் ரட்சிக்கப்படல, நான் மாத்திரம் ஜெபம் பண்றேன்னு சொல்றீங்களா? உங்கள் ஒருவர் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் இல்லைங்க, இந்த ஊர் இல்லைங்க, உங்கள் பட்டணமே ஆசீர்வாதமா இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அழகா சொன்னாரு, இவள் என்னிலே மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஒருத்தர் ரொம்ப அன்பு செலுத்தும் போது நம்ம நினைப்போம், திருப்பி அந்த அன்பு கொடுக்கணும், அவங்கள விட அதிகமா நம்ம அவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, ஒரு பாவியாக ஸ்திரீ பார்த்து சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அந்த பரிசேயர் சொல்வாரு, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நான் வந்த நேரத்தில் நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் முற்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசினாள். அதுக்கு முதல் சொல்வாரு, நான் முதல்ல இவ கண்ணீரினால என் கால்களை நனைத்தா, தன் தலைமயிரினால அவைகளை துடைத்தாள். ஆதலால் நான் உனக்கு சொல்றேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு ஆண்டவர் பாருங்க. அந்த ஸ்திரீ
செய்த அந்த காரியத்தை அதிகமாய் அன்பு கொண்டாலே என்று இந்த ஸ்திரியை குறித்து என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்திரீக்கு அவங்க சொல்லுவாங்க 50ஆம் வசனத்துல, உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. எந்த ஒரு காரியத்தை செய்து நான் ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன், இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருக்கலாமே, அமைதியா இருந்திருக்கலாமே, நான் ஒதுங்கி இருந்திருக்கலாமே என்று ஏதோ ஒரு காரியத்தை செய்து அது நிமித்தம் குற்ற மனசாட்சி உங்களை பாதித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ. எந்த ஒரு காரியத்துல சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஆவியானவர் இந்த நாளில ஒரு புதிய சமாதானத்தை தருகிறார். வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷங்க நம்மளோட நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லா கம்ஃபர்டா இருப்பாங்க. அதே மனுஷங்க நாளைக்கு மாறி போவாங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துரு யாருங்க, அவங்க வீட்டார் தான், அவங்க நேசிக்கிறவங்க தான், அவங்க கூட இருக்கிறவங்க தான் சத்துரு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, உனக்கு சமாதானம், நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குமோ அது விட்டு விலகும் போது ஆண்டவர் உண்மையை நம்ம நேசித்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று ஆண்டவரே, ஒரு பெண்மணியை குறித்து இவ்வளோ அழகான நீங்கள் சொன்னீங்களே, நன்றி ஆண்டவரே. நாங்களும் நேசிக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு சொன்னார், ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆம் ஆண்டவரே, உம்மை போல ஒரு வல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே, அன்பற்ற உலகத்தில் நீர் போதுமானவராய் இருக்கிறீரே. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரத்தில் கர்த்தருடைய அன்பு இறங்கட்டும், கர்த்தருடைய சமாதானம் இறங்கட்டும், கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்ன தேவன், ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம், சுகத்தை கட்டவிழ்க்கிறோம், பலனை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இயேசுவின் அக்கினி கடந்து வரும்படியா, இயேசுவின் வல்லமை கடந்து வரும்படியா, பரலோக அக்கினி இறங்கும்படியா, பரிசுத்த வல்லமை இறங்கும்படியா, பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறி அவர்கள் விரும்புகிற ஏதோ ஒரு காரியம் இந்த செய்திக்கு பிறகு கிடைத்தது என்று அநேகர் சாட்சிகளாய் எழும்படியா, என் தேவாதி தேவனுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தும்படியா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவையில் உள்ளவர்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால் ஆண்டவரே, கடனால் ஆண்டவரே, மிகுந்த உபத்திரக்குள்ளாய் மாறிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, ஒருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இப்பொழுதே ஒரு விடுதலை தாரும், விடுதலை ஆவியானவர் கடந்து வாரும். ஒவ்வொரு குணாரத்தில் பரலோக அக்கினி பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். குழந்தைகளுக்காக, வாழ்விற்காக, திருமணத்திற்காக, வேலைக்காக, ஃபியூச்சருக்காக, ஆவிக்குரிய வரங்களுக்காக, எந்தெந்த நிலைமைகளில் எந்தெந்த ஆசீர்வாதங்களை வேண்டும் என்று அநேகர் ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, பிசினஸ்ல லாஸ் ஆனதுனால நாங்கள் குடும்பமாய் மறித்து போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிற குடும்பத்தின் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதற்காக இதோ கர்த்தர் ஐயா உங்கள் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சாமியில் என்கிற அன்பையா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் ஓபன் பண்ணி கொடுக்க போகிறாரு. நீங்க முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை யோசிக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காய் கடந்து வருகிறது. ஆம் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கத்தாவே, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பூமியின் தூளத்தனையாய் பெருகுவார்களாக. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.